morning to everybody, my dear civil engineers and civil engineering students and my dear faculty friends. In this video, we are going to see the details of the revised National Building Code of India, which is known as the Restructured National Building Construction Standards, NBCS 2026, which is considered as a new era in the Indian civil engineering field because there are a lot of changes which has been incorporated in the new code. We'll see what are the changes. திருத்தியமைக்கப்பட்ட தேசிய கட்டிட நிர்மாண தரக்கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் என்ற தலைப்பில் அண்மையில் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் வெளியிட்ட அந்த தொகுப்பின் என்ன இருக்கிறது, என்ன மாற்றப்பட்டிருக்கிறது, என்ன தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் இதில் பார்க்க போகிறோம். Okay, by the way, I am Professor S. Kandaswamy, formerly Professor of Civil Engineering and Head of the Department in many engineering, government engineering colleges of Tamil Nadu. And in my channel, okay, a few weeks back, I have introduced the information of the new national publication of the new National Building Code of India. அதாவது NBC என்பது National Building Construction Standard, தேசிய கட்டிடங்களின் கட்டுமான நிர்மாண நெறித்தொகுப்பு என்று மாற்றப்பட்டிருக்கிறது. ஸோ இதுல என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ many of people the last revision was made in 2016, that is 10 years back. அதுவே ஒரு காம்ப்ரிஹென்சிவ் கோடா இருந்தது. இப்போ அதை ரிவைஸ் பண்ணி வாட் we have seen in the new code, அதான் இதில் பார்க்க போறோம். ஸோ இதுதான் ப்ரீவியஸ் நேஷனல் பில்டிங் கோட் ஆஃப் இந்தியா 2016, which was published in 2 volumes. Now this has been withdrawn, and May 1st 2026 this National Building Code of Construction Standards, தேசிய கட்டிட நிர்மாண தரக்கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் என்று 2 பகுதிகளாக 2 வால்யூம்ல அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல என்னென்ன திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன அதான் நம்ம பார்க்கணும். அதுக்கு முன்னாடி those who are not aware, ரொம்ப ஃபெமிலியரா இல்லாத உங்களுக்காக பழைய கோட்ல என்ன இருந்தது அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ இட் கண்டைன்ஸ் 11 chapters. ஸோ எல்லாமே நார்மலி ப்ரீவியஸ் கோட்ஸ் எல்லாமே மெயினாக they will concentrate only on structural building materials and structural design. இந்த கோடு ஜென்ரலி இந்த இதுலையா டெவலப்மெண்ட் கண்ட்ரோல் ரூல்ஸ்லாம் இதை ஃபர்ஸ்ட் டைமாக இதை டீட்டெயிலாக இன்கார்பரேட் பண்ணி, அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ்லாம் நிறைய இன்ஸ்பெக்ஷன் ப்ரொசீஜர்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி, அது இல்லாமல் பார்ட் 2ல கன்ஸ்ட்ரக்ஷன் மேனேஜ்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, பில்டிங் சர்வீசஸ், பிளம்பிங் சர்வீசஸ் இதெல்லாம் எலாபரேட் பண்ணி ப்ரீவியஸ் கோடை கம்பேர் பண்ணும்போது, அது 2005 கம்பேர் பண்ணும்போது, அப்புறம் பார்ட் 10ல லேண்ட்ஸ்கேப் டெவலப்மெண்ட் அண்ட் அவுட்டோர் டிஸ்பிளே ஸ்ட்ரக்சர்ஸ், லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், அப்ரோச் டுவர்ட்ஸ் சஸ்டைனபிலிட்டி, இந்த மாதிரி ஒரு 11 டாபிக்ல ஒரு எலாபரேட்லி ஒரு ஒருங்கிணைந்த நெறிமுறை, இட்ஸ் கால்ட் அஸ் யூனிஃபைட் ரெகுலேஷன். எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட இந்த கட்டுமான நெறிமுறைகள்லாம் ஒன்னாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்டிவோட இந்த கோடை இதே பப்ளிஷ் நாடெங்கிலும் பிடபிள்யூடி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ், அப்புறம் சிபிடபிள்யூ டிபார்ட்மெண்ட்ஸ், மற்ற சிவில் இன்ஜினியரிங் பிரைவேட் ப்ரமோட்டர்ஸ் எக்ஸெட்ரா இவைகள் எல்லாம். ஸோ ஜென்ரலா இந்த கோடு காம்ப்ரிஹென்சிவா கொடுத்தனால பப்ளிக் சேஃப்டி, ஓகே, ஹைஜீனிக், அப்புறம் ஸ்ட்ரக்சரல் சேஃப்டி, ஃபயர் சேஃப்டி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, இது எல்லாத்தையும் கூட இன்கார்பரேட் பண்ணி இந்த கோடு இருந்தது. நவ் திஸ் கோட் இதுல இருந்து எதை நீக்கியிருக்காங்க, வாட் இஸ் ரிமூவ்டு, வாட் இஸ் ரீடைன்ட், எதை தக்க வைக்கப்பட்டிருக்கிறது, எது மாடிஃபை, இதைத்தான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த மேஜர் டிஃபரன்ஸ் இன் அப்ரோச் அடிப்படையில் இந்த ஃபண்டமெண்டல் அப்ரோச் ஹஸ் பீன் சேஞ்ச்டு. ஸோ ப்ரீவியஸ் கோடு எல்லாத்தையும் ஒன்றிணைத்து செய்யப்பட்டது அப்படின்னாங்க. அதாவது பேசிக் பில்டிங் சயின்ஸ், பில்டிங் பிசிக்ஸ், டிசைன் மெத்தடாலஜி, கன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரே கோடா இருந்ததுல இப்போ செர்டைன் போர்ஷன்ஸ் ஹஸ் ரிமூவ்டு. இந்த 11 சாப்டர் 3 வகையாக பிரித்து இதை 3 விதமாக இப்போ பப்ளிஷ் பண்ண போறாங்க. ஒரு காப்பி பப்ளிஷ் ஆயிடுச்சு. தட் இஸ் அ கோர் நேஷனல் பில்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, ஸோ லேண்ட் யூஸ் ரெகுலேஷன்ஸ்,
இது எல்லாத்தையும் வந்து ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னாங்க, சின்ஸ் தே ஆர் ஆல், இப்போ இதுல இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் திருத்தம் என்னன்னாக்க, ரீட்ராயிங் த பவுண்டரிஸ், நீக்கப்பட்டவையும் மேம்படுத்தி வைத்துக் கொண்டது. மேஜர் என்ன ரிவிஷன் அப்படின்னாக்க, இந்த சாப்டர் 3ல ப்ரீவியஸ்லி சொல்லப்பட்டிருந்த இருக்கு இல்லையா, கட்டிட அனுமதி விதிமுறைகள், இதனுடைய இதற்கு இல்லையா கண்காணிப்பு நெறிமுறைகள், இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்டுடைய ஜூரிஸ்டிக்ஷன்ல, அதாவது மாநில அரசின் அதிகார வரம்புக்கு உட்பட்டு இருப்பதாலும், மாநிலங்களுக்கிடையே இதுல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்கிறதுனால, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு ரூல் அடாப்ட் பண்றதுனாலையும், இது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டா இப்போ இந்த என்பிசி வந்து போற என்பிசில கொண்டு வந்ததை திருப்பி எடுத்துட்டாங்க. ஸோ இட் ஹாஸ் பின் கம்ப்ளீட்லி ரிமூவ்ட். ஸோ மேஜரா ரீடைன் பண்ணது என்னன்னாக்க, கட்டுமான பொருட்கள், பில்டிங் மெட்டீரியல்ஸ், டிசைன் மெத்தட், அஃப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் பண்ணி மாடர்ன் டிசைன் மெத்தட் எல்லாத்தையும் இது பண்ணும். பில்டிங் சர்வீசஸ், கூடுதல் வசதிகள், இப்போ மாடர்ன் டேஸுக்கு வந்து என்னென்ன அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் சேஃப்டியில் வந்து அட்வான்ஸ்டு மெத்தட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. பிகாஸ் ஒரு சின்ன ஒரு சிங்கிள் ஸ்டோரி ரெசிடென்சியல் பில்டிங்கோட இப்போ மல்டி ஸ்டோரி அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் அ லார்ஜ் எக்ஸ்டென்ட் இன் இந்தியா. ஸோ அதுக்கு தக்கபடி இந்த கோடை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஏன் வந்து இந்த ஸ்டேட் வைஸ்ல வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருக்குனாங்க. இப்போ பார்த்தீங்க, ஹைட் ஆஃப் த பில்டிங், கிரவுண்ட் கவரேஜ், எஃப்ஐஆர் ரேஷியோ, அதாவது வந்து கட்டிய பரப்புக்கும் கட்டப்பட்ட நிலத்தினுடைய பரப்புக்கும் இடையில உள்ள விகிதாச்சாரம். அப்புறம் செட்பேக் டிஸ்டன்சஸ், முன்னாடி பின்னாடி சைடில் எவ்வளோ இடம் விடணும், பார்க்கிங் ஏரியா எவ்வளவு, 2 கார் பார்க்கிங்கா 4 கார் பார்க்கிங்கா, அப்புறம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய பேசிக் ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் கெட்டிங் எ பிளான் அப்ரூவல், அதெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கவர்ன் பண்ற நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ். லேட்டஸ்ட் வந்து தமிழ்நாடு கம்பைன்டு டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் பப்ளிஷ் இன் 2019. அப்புறம் அதுக்கு சில அமெண்ட்மெண்ட்லாம் கூட அப்புறமா வந்திருக்கு. இது இல்லாம 1971ல இருந்தே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் முனிசிபாலிட்டிஸ் பில்டிங் ரூல்ஸ் ஒன்று இருக்குது. பஞ்சாயத்து ரூல்ஸ்னு அதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. அதை வந்து இட் ஹாஸ் பீன் இருக்குல்ல, இட் ஹாஸ் பீன் மாடர்னைஸ்டு. 1997ல அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. தமிழ்நாடு பஞ்சாயத்து பில்டிங் ரூல்ஸ் அதை ரிவைஸ் பண்ணியாச்சு. இது இல்லாம தெர் இஸ் அன் ஆக்ட், தமிழ்நாடு டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் ஆக்ட், மாநில திட்ட குழுமத்தினுடைய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈவன் தினத்தந்தி நியூஸ் பேப்பர்ல கூட இதனுடைய ஒவ்வொரு இதற்கு இல்லையா, இந்த சட்டத்தினுடைய விதிமுறைகள்லாம் டெய்லி ஏதோ ஒரு அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். டீகோடிங் த நேஷனல் பில்டிங் கோட் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் 2026 சொல்லி இந்த ரிவிஷனுக்கு வந்து இதனுடைய சிவில் இன்ஜினியரிங் டிவிஷன் கவுன்சிலை ஹெட் பண்ண, அதாவது சேர் பண்ண சேர்பர்சன் டாக்டர் இன்ஜினியர் சுரேஷ் அப்படின்னு சொல்லி, இஸ் அ engineer from Kerala. Now he is living in Kerala. He has given a video. அதில் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து he has explained all this, the reason behind this. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலே வந்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கு நிறைய பவர்ஸ் வந்து 1978லேயே வந்து நிறைய பஞ்சாயத்து ராஜ், நகர்பாலிகா சட்டம், இந்த மாதிரி நிறைய இதில் வந்து அதெல்லாம் கொடுத்ததுனால இதை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ இது என்பிசியில் தேவையில்லை அப்படின்னு நினைச்சாங்க. அப்புறம் செகண்ட் மாடிஃபிகேஷன் என்ன ரீடைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னாங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் இன்க்ளூடிங் த மாடர்ன் பில்டிங் மெட்டீரியல்ஸ், கட்டுமான பொருட்கள். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு டிசைன், IS 456க்கும் இட் இஸ் அண்டர் ரிவிஷன். டிராஃப்ட் வழியில் வந்து இட் இஸ் ஆன் சர்க்குலேஷன். இட்ஸ் பேசிக்கலி பெர்ஃபார்மன்ஸ் டிசைன் கோட். ஸோ பேஸ்ட் ஆன் தட் இதையும் ஆல்ரெடி வந்து ஒரு டிசைன் மெத்தடாலஜியும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒரு அட்வான்ஸ்டு டிசைன் மெத்தட்லாம் எங்கே ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம சப்ஸ்டிக்வெண்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அப்புறம் பில்டிங் சர்வீசஸில் வந்து லேட்டஸ்டாக வந்து என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, பிளம்பிங் சர்வீசஸ், ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி, தீத்தடுப்பு மற்றும் உயிர் பாதுகாப்பு, இது எல்லாத்தையும் வந்து இட் ஹஸ் பீன் ரிட்டைன்ட் இன் 2 வால்யூம்ஸ். அப்புறம் இந்த வால்யூம் 1 அண்ட் வால்யூம் 2ல என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பார்ட் A டு பார்ட் வந்து பார்ட் F வரைக்கும் 6 சாப்டரா இதை பிரிச்சு, அந்த 11 வந்து இப்போ 6 சாப்டர் மாத்திரம் தான் இதுல இருக்குது. ஸோ பார்ட் A வந்து ஜெனரல் இன்ட்ரோடக்ஷன், பார்ட் B வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ், புதுசா வந்து என்ன மெட்டீரியல்ஸ் ஆட் பண்ணோம், அதாவது எக்ஸ்போர்ட்டட் டிம்பர், அதுக்கு பேர் வந்து நம்ம இதுக்கலாம் வந்து க்ளூடு லேமினேட்டட் டிம்பர், க்ளூ லேம் அப்படின்லாம் ஒரு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய டிம்பர் யூஸ் பண்றாங்க, அதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. ஸ்டீல் காங்கிரீட் காம்போசிட்
ஸ்ட்ரெச்சர்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அது மாதிரி வந்து இப்போ வந்து மல்டி லெவல் கார் பார்க்கிங். இப்போ பெரிய அப்பார்ட்மெண்ட்ல வந்து ஒரு பில்டிங்ல வந்து 100 வீடு இருக்குது, 4-5 பிளாக் இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ கிரவுண்ட் பார்க்கிங் ஏரியா வந்து ஸ்கேர்சிட்டி இருக்கிறதுனால, ஸோ அதுலேயே ஒரு ஓரத்தில் வந்து நம்ம பப்ளிக்ல வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குற மாதிரி சில வந்து கார்பரேஷன்ஸ், சென்னை கார்பரேஷன், கோயம்புத்தூர் கார்பரேஷன்லாம் பப்ளிக் கார் பார்க்கிங்கை வந்து எலிவேட்டட் கார் பார்க்கிங் ஆர் மெக்கனைஸ்டு மோட்டரைஸ்டு கார் பார்க்கிங்காக கொண்டு வந்திருக்காங்க. அது மாதிரி பிரைவேட் அபார்ட்மெண்ட்ஸ்லையும் எப்படி கொடுக்குது, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து புதிய ப்ரொவிஷன்ஸ் எல்லாத்துலையும் ஆட் பண்ணி, ஓகே. தென் ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி, இது வந்து நார்மலாக லிஃப்ட்டு, ஸ்டேர் கேசஸ், இது மற்ற இல்லாமல் அட்வான்ஸ்டாக என்ன ஃபயர் ஃபைட்டிங் மெத்தட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இங்கே பண்ணி இது கொண்டு இருக்காங்க. ஸோ கட்டுமான பொருட்கள், அடித்தளம், அப்புறம் வந்து இம்பார்ட்டண்டா வந்து இந்த இது இருக்கு இல்லையா, ஃபவுண்டேஷன், சர்டன் டைப் ஆஃப் ஃபவுண்டேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபவுண்டேஷன் சூட்டபிள் ஃபார் மெனி டால் பில்டிங்ஸ், அதெல்லாம் வந்து இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பில்டிங் சர்வீசஸ், பிளம்பிங் சர்வீசஸ், ஃபயர் அண்ட் லைஃப் சேஃப்டி, இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து we have retained and it has been elaborated, improved and it is retained. ஸோ அது மாதிரி தான். இப்போ வந்து இதை வந்து 4 ஜோனா பிரிக்கிறாங்க. ஃபயர் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி ஆஃப் த பில்டிங், அந்த வல்னரபிலிட்டி ஆஃப் த பில்டிங்கை வச்சு முதல்ல வந்து ஏதோ நம்ம வந்து ஃபயர் சேஃப்டி ஸ்டாண்டர்டை பிரிப்போம். இப்போ வந்து ரெக்குவயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபயர் ப்ரிவென்ஷன், லைஃப் சேஃப்டி இன் ரிலேஷன் டு ஃபயர், ஃபயர் ப்ரொடக்ஷன் ஆஃப் த பில்டிங், ஆக்குபன்சி வைஸ் கிளாசிஃபிகேஷன், அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் மற்றதெல்லாம். ஓகே, இந்த ஃபயர் ஃபைட்டிங் இப்படி பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் தேர்ட் சேஞ்ச், ஓகே, இதை வந்து தனியாக பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. துணை நெறி தொகுப்புகள், அது எல்லாத்தையுமே வந்து கோடுன்னு சொல்லலை, ஸ்டாண்டர்ட்னு சொல்லலை, தேர் ஆல் ஹேண்ட்புக்ஸ் ஆஃப் குட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நற்செயல்முறை கையேடுகள் அப்படின்னு. அப்புறம் வந்து நீங்கள் வந்து இதை மாடலாக வச்சுக்கிட்டு யூ கேன் டு இது யுவர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ், அந்த சேஃப்டி இருக்குல்ல, அந்த பெட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிசஸ் அதெல்லாம் தனியாக வந்துடுது. லேண்ட்ஸ்கேப்பிங், இதெல்லாம் ஏன் அசட் அண்ட் ஃபெசிலிட்டிஸ் மேனேஜ்மெண்ட், சஸ்டைனபிலிட்டி ஆஸ்பெக்ட், இதெல்லாம் ஏன் வந்து இந்த சப்ளிமெண்டரி டாபிக்ஸ் எல்லாம்னாக்க, இதெல்லாம் தேர் டோன்ட் ஹாவ் டைரக்ட் ரிலேஷன் வித் த பேசிக் கோர் ஆஃப் த கோட். இதுக்கும் ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கும் சம்மந்தம் இது இல்லை, இதெல்லாம் செப்பரேட் டாபிக். அதனால இதை கோட் புக்கு உள்ள வைக்க வேண்டாம். இதை வந்து 2 இது இருக்கு இல்லையா, 2 வால்யூமா வந்து அதை அந்த பார்ட் ஏ 2 வால்யூமா வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரக்சரல் டிசைன், பில்டிங் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட் வால்யூம், பிளம்பிங் சர்வீசஸ், சானிடரி எல்லாம் செகண்ட் வால்யூம், இந்த மாதிரிலாம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வந்து தனித்தனி ஸ்டாண்டர்டா சீக்கிரமா சப்ளிமெண்டரி ஹேண்ட்புக்கா கொடுக்க போறோங்கிற மாதிரி ஒரு ப்ரொபோசல் சொல்லிட்டாங்க. ஸோ கட்டுமான முறைகள், அவற்றின் பாதுகாப்பு விதிகள், அதாவது பழைய கோட்ல 7th சாப்டரா இருந்தது, நிலப்பரப்பு மற்றும் வெற்றிட அடகு, லேண்ட்ஸ்கேப் ஆர்கிடெக்சர், பழைய கோட்ல 10th சாப்டர், 11th சாப்டர், 12th சாப்டர் எல்லாத்தையும் வந்து we are going to have as a separate handbooks. So to summarize, இது என்ன பண்ணலாம்னாக்க, இந்த லேண்ட், ஸோ என்ன வந்து எந்த டொமைன் வெளியில் போயிருக்கணும், லேண்ட் யூஸ் ஜோனிங், இதெல்லாம் வந்து ஸ்டேட் அண்ட் லோக்கல் அத்தாரிட்டிஸுடைய கண்ட்ரோல் இருக்கனால, ஃபார் எக்ஸாம்பிள் டிஎன்சிடிபிஆர், தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ், அது இல்லாமல் ரீரா அப்படின்லாம் ஒரு அமைப்பு இருக்கு, ரியல் எஸ்டேட் ரெகுலேஷன் பாடி, இந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து பாடிஸ் இருக்கனால கோட்ல இருந்து அதை வந்து எடுத்துட்டாங்க. அப்புறம் ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டி, பிலிவர் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் தான் நேஷனல் கோட் வால்யூம் 2ல வந்து இந்த ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த, மோஸ்ட்லி இது கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் காம்ப்ரிஹென்சிவ் கோட் அப்படின்னு சொல்லலாம். டோட்டல் சிவில் இன்ஜினியரிங் காம்ப்ரிஹென்சிவ் கோடா இருந்தது, இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இன்டர்னல் சிஸ்டம் அண்ட் சேஃப்டி, இது வந்து வால்யூம் 2ல வந்து ஃபயர் சேஃப்டி, அப்புறம் வந்து பிளம்பிங் சேஃப்டி எக்ஸெட்ரா, ப்ரொஃபஷனல் ஆப்டிமைசேஷன். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் பெஸ்ட் ப்ராக்டிஸை வந்து ஆன்டிசிபேட் பண்ணி கொஞ்சம் ஒரு ஃப்ரீடம், அட்டானமி டு த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் அதெல்லாம் கொடுத்தது மாதிரி இதை வந்து ஹேண்ட்புக்ஸ் ஆஃப் குட் ப்ராக்டிசஸ் இதை வந்து தனியாக கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வல்லமை, நிலைத்தன்மை, பாதுகாப்பு, நெடுங்கால செயலில் திறன் கொண்ட கட்டிட நிர்மாணங்கள். ஸோ இதுதான் அப்ஜெக்டிவ். ஸ்ட்ரென்த், ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி இன் சஸ்டைனபிள் கன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ கட்டுற பில்டிங்னுடைய ஏஜஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க, we have to focus for at least 100 years. அடுத்த தலைமுறைகளையும் ஒரு 2 தலைமுறைகள் தாண்டி வரக்கூடிய தலைமுறைகளும் இந்த
பொது கட்டுமானங்களையும் இந்த கட்டிடங்களையும் வந்து நம்ம வந்து முன்னாடி காலம் மாதிரி வந்து ஒரு குடிசை வீடு கட்டினா அது ஒரு 10 வருஷத்துல வந்து அது திருப்பி கட்டணும். இல்லைன்னா ஒரு ஓட்டு வீடு கட்டினா ஒரு தலைமுறைக்கு அந்த மாதிரிலாம் இருக்கும். இல்லைன்னா ஒரு 2 தலைமுறை அந்த மாதிரி வரும். அப்படி இல்லாமல் இப்போ மாடர்ன் காங்கிரீட் பில்டிங்ஸ் தான் 30 இயர்ஸ் 35 இயர்ஸ்க்கு மேல நம்ம ஹவுசிங் போர்ட் பில்டிங்ஸ் இந்த மாதிரி நிறைய பில்டிங்ஸ்லாம் ரீசெண்ட் பாஸ்ட்ல நம்ம பார்த்துருக்கோம். தட் இஸ் ஒன் ஒய் வி ஹவ் கன்சிடர் த டியூரபிலிட்டி ஆஸ்பெக்ட்லாம் நிறைய வந்து இப்போ வந்து நம்ம வந்து இன்கார்பரேட் பண்ணி இந்த கோடை வந்து ரிவைஸ் பண்ணோம். So these are the changes in that new national building code of India. So இதனுடைய இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸை பார்க்கறதுக்கு தொடர்ந்து நீங்கள் இந்த சேனலை வந்து பார்த்து வாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றிகள். தொடர்ந்து இதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து வாருங்கள். We will build a safer India. பாதுகாப்பான இந்தியாவை கட்டமைப்போம். அதற்கு உங்கள் எல்லோருடைய அர்ப்பணிப்பையும் உழைப்பையும் தாருங்கள். வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றி.